உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 3:5, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த வசனத்தை சொன்னவர் என்ன சொல்றாருன்னா, நான் நல்லா தூங்கினேன், விழித்து கொண்டேன், முழிச்சுக்கிட்டேன், அப்போ எழுந்து பார்த்தா கூட தேவன் என்னை தாங்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து என்னை தாங்குறாரு இந்த தேவன் அப்படின்னு இந்த வசனத்தை எழுதினவர் சொல்றார். இந்த வசனத்தை எழுதினவர் தாவீது. அந்த தாவீதோடைய சங்கீதங்க இது. நான் என்னை தொடர்ந்து தாங்குறாரு, ரொம்ப நல்ல தேவனாக இருக்காரு. இப்படி ஒரு அன்பாங்க நம்ம தேவனுக்கு. தூங்கினாலும் தாங்குவாராம், எழுந்துக்கிட்டாலும் தாங்குவாராம். அவ்வளவு நல்ல தேவன். அவர் தாங்குவதை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவர் உங்களை தாங்குவார். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இன்றைக்கு அவர் உங்களை தொடர்ந்து தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பு வைப்பார். சரிங்களா? ஏங்க தேவன் தூக்கத்தில் போய் தாங்கணும்? என்ன சொல்கிறாங்க இந்த சங்கீதத்தை பாடியவர்? நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் சொல்கிறாங்க. ஏங்க தூக்கத்தில் போய் தேவன் தாங்கணும்? எல்லோரும் தூங்கிட்டு தானே இருக்காங்க. தூக்கம் நல்லா தூங்கணும் என் பசங்க. அவங்க சில பேர்லாம் நம்ம நிறைய தடவை தூக்கம் வராது. நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது என்னதான் புரண்டு படுத்து பார்த்தாலும் தூக்கம் வராது. ஒரு பயம் வரும் இல்லை? எழுந்து உட்காந்துட்ருப்போம். அதை நினச்சிட்டோன்னா அந்த தூக்கமே கட்டாயிடும். அதனால தான் தேவன் தூங்கும்போது தாங்குகிறார். என் பிள்ளைங்க நல்லா தூங்கட்டும், அவங்க அந்த பிரச்சனையை மறந்து தூங்கட்டும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா தூங்கும்போது தாங்குறாரு. அவர் வியாதி இருக்கும்போதும் தாங்குவாருங்க. அதாவது தூக்கத்தை கலைச்சிடும். ஒரு வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு பல்வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உட்கார வேண்டியதான், எழுந்து தூங்க முடியாது. ஒரு வயிற்று வலி வந்துச்சுன்னா தூங்க முடியாது. இருக்கிற வியாதி ஏதோ ஒரு வியாதி வந்துச்சுன்னா தூங்க முடியாது. இப்போ தேவன் என்ன பண்ணுவார்? தூக்கம் கெட்டு போகக்கூடாது என் பிள்ளைங்களுக்குன்னுக்காக அவர் தாங்குவார், நல்லா தூங்க வைப்பார். அவர் தாங்க உண்மையிலேயே அவர் எவ்ரிடே உங்களுக்கு தூக்கம் மருந்து கொடுக்கறது நம்ம தேவன் தான். அவ்வளோ அழகாக தாங்குவார். நல்லா தூங்கி நிம்மதியாக இருக்கட்டும் என் பிள்ளைங்க அப்படின்னு எவ்ரிடே உங்களை அவர் தாங்குறாரு. சரி, தூங்கி எழுந்துட்டா கூட அவர் தாங்குவார். விழித்து கொண்டாலும் முழிச்சுக்கிட்டா கூட அவர் என்ன பண்ணுவார்? தாங்குவார். என் பிள்ளைங்க எந்த வேலை செய்தாலும் நான் தாங்குவேன், இது வேணுமா அது வேணுமா, இது தட்டா அது தட்டா அப்படின்னு கேட்டு கேட்டு உங்களை தாங்குவாருங்க. அதுதான் நம்ம தேவனுடைய அன்பு. என் பிள்ளைங்க தனியாக வேலை செய்கிறாங்க, ஒத்தையில செய்கிறாங்க, நான் தாங்குவேன் அப்படின்னு அவர் வராரு. அதனால் கவலைப்படாதீங்க. உங்களை தாங்குறதுக்கு, தொடர்ந்து தாங்குவதற்கு, 24 மணி நேரமும் உங்களை தாங்குவதற்கு யார் இருக்கானா? நம்ம தேவன் இருக்காங்க. பயப்படாதீங்க. உங்களை பார்த்து பாருங்கள், நீங்கள் தூங்கும் போதோ முடிச்சுட்டு இருக்கும் போதோ எப்போதும் நம்ம தேவன் உங்களை தாங்குவார். ஒரு ராஜா என்ன பண்ணுறாருன்னா தான் பையன்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடுறார். எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும்னா, என் பையன்கிட்டேருந்து என்னை தப்பிச்சுக்கணும் அப்படின்னு, என்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறார். மலை மேலே ஏறுறார், ஒலிவ மலை மேலே ஏறுறாரு. ஏறும்போது எப்படின்னா அழுகையாக வருது. ஏன்னா அவர் பையனே அவருடைய பதவியை பிடுங்கிடுறான். ராஜாவுடைய அந்த தாவீது ராஜாவுடைய பதவியை அவருடைய பையனே பிடுங்கிடுறான். அதனால் அவருக்கு அழுகையாக வருது. அழுதுகிட்டே மலை மேலே ஏறுறாரு. தப்பிச்சு ஓடுறாருல. அதனால் அவர் செருப்பு கூட அவர் அவங்க வீட்டில் அரண்மனையிலேருந்து எடுத்து போட்டுட்டு வரல, வெறும் காலால் அவர் ஓடுறாரு. அவர் அழுதுகிட்டே ஓடும்போது அழுகையாக வருது. அதனால் தன்னுடைய 2 கைகளால் என்ன பண்ணுறாருன்னா முகத்தை மூடிக்கிறாருங்க. முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டே மலை மேலே ஏறுறாரு. அங்கே போய் தங்குறாரு. மலை மேலே தங்கும்போது தான் அவர் சொல்கிறார். அப்போ எவ்வளோ பிரச்சனையோடு அவர் அந்த மலையில் தங்கியிருக்காரு. அப்போ தான் இந்த பாட்டை எழுதுறாரு. நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன், ஏன்னா என்னை தேவன் தொடர்ந்து தாங்கினாரு அப்படின்னு இந்த பாட்டை அவர் எழுதுறாரு. அவர் நம்மளை கைவிட மாட்டாருங்க. எப்பொழுதும் நம்மளை என்ன பண்ணுவார்? தாங்குவார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அந்த மலை மேலே
வீடு இல்லை, எதுவும் இல்லை, மலை மேலே தான் தங்க வேண்டியதாக இருந்துச்சு தாவீது ராஜாவுக்கு. இன்னும் ஒரு சைடில் பயம் வேற இருக்குது, எப்போ அப்சலோம் வந்து தன்னுடைய பையன் வந்து வெட்டுவானோ, தன்னை கொலை பண்ணிடுவானோ அந்த பயம் இருக்குது. அப்போ தான் இந்த வசனத்தை எழுதி வைக்கிறேன். நல்லா தூக்கம் வந்துச்சு. நான் இந்த மலை மேலே தான் படுத்து தூங்கினேன், நல்லா தூங்கினேன், முழிச்சுக்கிட்டேன். அப்போ கூட தேவன் என்னை தாங்கினார் அப்படின்னு இந்த பாட்டில் அவர் எழுதி வச்சிருக்காரு. கவலைப்படாதீங்க, தேவன் தொடர்ந்து உங்களை தாங்குவார். அவர் வந்து தாங்குவதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த நாளில். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க தூங்கும்போது, முழிச்சு இருக்கும்போது எல்லா டைமும் நீங்கள் தாங்குறீங்க. உங்கள் பிள்ளைங்க தூங்கினாலும் தாங்குவீங்க, எழுந்துட்டாலும் தாங்குவீங்க. 24 மணி நேரமும் உங்கள் பிள்ளைங்களை தாங்குவீங்க, ஏந்துவீங்க, சுமப்பீங்க, தப்பு வைப்பீங்க. அதற்காக நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளை எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரக்கத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.